வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இல்லை உங்கள் காலத்தை கடிப்பான். நண்பர்களே, படிக்கட்டு சவால் நாள் 19. 2 நாள் குருவிக்கு கூடு செய்தலே போயிடுச்சு. இன்னொரு 6 நாள் தான் இருக்குது. அதனால் நீ காலையிலேயே படிக்கட்டு உடற்பயிற்சிக்கு ஜிம் வந்துட்டேன். பிறகு உடற்பயிற்சிலாம் போட்டு வீட்டுக்கு போகிறவள்ள கூந்தல் கட்டிங்க போட்டு வீட்டுக்கு போனதும் அரகர குழியோட அவுச்ச முட்டை 6. அப்புறம் கோழி குடும்பத்தின் கோரிக்கை ஏற்று இன்னைக்கு மதிய சமையலுக்கு வெங்காய உரிச்சா வரும் கண்ணீர் இதுதான் பன்னீர்னு ஒரு மொக்கையை போட்டு ஒரு காமெடி நானே சிரிச்சுட்டு சமையலே முடிச்சுட்டு உரக்கத்தை போட்டாச்சு. பிறகு இருந்து வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளில வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். மழை பெஞ்சிட்டாலே எங்கள் ஏரியாவே ஒரு ஏரியா மாறிடும். அந்த லடாக் போகிறவங்கெல்லாம் இங்கே வந்து ஓட்டி பழகுனீங்கன்னா நீங்கள் லடாக்கில் ஓட்டுறது ஈஸியாக இருக்கும். அந்தளவுக்கு இங்கே சேறு சகதியமாக கிடக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் பெஞ்ச மழைக்கு தான். இன்னும் ஒரு மணி நேரம் மழை பெஞ்சதுன்னா ஹெலிகாப்டரில் வந்து பால் பழம் பிஸ்கட்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டுரும். எல்லாத்தையும் கடந்து ஜிம்முக்கு வந்தா இவனை பாருங்கள், இவனுக்கு ஒரு டோலி மெசேஜ் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பையன் பிரச்சனை பண்ணுதானா, அந்த பிரச்சனையிலேருந்து இவன் தான் அவங்கள காப்பாற்றணுமா, இவனால் மட்டும் தான் அது முடியுமா. உதவி கேட்ட தப்பு இல்லை டோலி, ஆனால் அது யார்கிட்ட கேட்கணுன்னு இருக்கு பார்த்தீங்களா. இவனே நீங்கள் இஷ்டப்பட்டா நாங்கள் கஷ்டப்பட்டான்னு டைலாக் சொல்லக்கூடிய ஆளே. சரி, இனி தம்பிக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டு உடற்பயிற்சிலாம் முடிச்சுட்டு நம்ம உடம்பு கண்டிஷனை பார்க்கறதுக்காக ஒரு வீடியோ எடுத்தேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு உறக்கத்தை போட்டாச்சு. உறுதியாக இருங்க, நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இல்லை உங்கள் காலத்தை கடிப்பான். நண்பர்களே, படிக்கட்டு சவால் நாள் 19. 2 நாள் குருவிக்கு கூடு செய்தலே போயிடுச்சு. இன்னொரு 6 நாள் தான் இருக்குது. அதனால் நீ காலையிலேயே படிக்கட்டு உடற்பயிற்சிக்கு ஜிம் வந்துட்டேன். பிறகு உடற்பயிற்சிலாம் போட்டு வீட்டுக்கு போகிறவள்ள கூந்தல் கட்டிங்க போட்டு வீட்டுக்கு போனதும் அரகர குழியோட அவுச்ச முட்டை 6. அப்புறம் கோழி குடும்பத்தின் கோரிக்கை ஏற்று இன்னைக்கு மதிய சமையலுக்கு வெங்காய உரிச்சா வரும் கண்ணீர் இதுதான் பன்னீர்னு ஒரு மொக்கையை போட்டு ஒரு காமெடி நானே சிரிச்சுட்டு சமையலே முடிச்சுட்டு உரக்கத்தை போட்டாச்சு. பிறகு இருந்து வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளில வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். மழை பெஞ்சிட்டாலே எங்கள் ஏரியாவே ஒரு ஏரியா மாறிடும். அந்த லடாக் போகிறவங்கெல்லாம் இங்கே வந்து ஓட்டி பழகுனீங்கன்னா நீங்கள் லடாக்கில் ஓட்டுறது ஈஸியாக இருக்கும். அந்தளவுக்கு இங்கே சேறு சகதியமாக கிடக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் பெஞ்ச மழைக்கு தான். இன்னும் ஒரு மணி நேரம் மழை பெஞ்சதுன்னா ஹெலிகாப்டரில் வந்து பால் பழம் பிஸ்கட்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டுரும். எல்லாத்தையும் கடந்து ஜிம்முக்கு வந்தா இவனை பாருங்கள், இவனுக்கு ஒரு டோலி மெசேஜ் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பையன் பிரச்சனை பண்ணுதானா, அந்த பிரச்சனையிலேருந்து இவன் தான் அவங்கள காப்பாற்றணுமா, இவனால் மட்டும் தான் அது முடியுமா. உதவி கேட்ட தப்பு இல்லை டோலி, ஆனால் அது யார்கிட்ட கேட்கணுன்னு இருக்கு பார்த்தீங்களா. இவனே நீங்கள் இஷ்டப்பட்டா நாங்கள் கஷ்டப்பட்டான்னு டைலாக் சொல்லக்கூடிய ஆளே. சரி, இனி தம்பிக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டு உடற்பயிற்சிலாம் முடிச்சுட்டு நம்ம உடம்பு கண்டிஷனை பார்க்கறதுக்காக ஒரு வீடியோ எடுத்தேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு உறக்கத்தை போட்டாச்சு. உறுதியாக இருங்க, நாளைக்கு பார்க்கலாம்.